بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் சூரத்து துஹா வத்துஹா இந்த சூராவின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். சூரத்து துஹா வத்துஹா என்ற இரண்டு பெயர்களால் இது அழைக்கப்படுகிறது. சூரத்து துஹா, சூரத்து வத்துஹா. இந்த சூராவை பொறுத்தவரையிலே இது மக்காவிலே இறக்கி அருளப்பட்ட ஒரு சூரா, சிறிய சூறாக்களிலே ஒரு சூறாவாகவும், இது மக்காவிலே இறக்கி அருளப்பட்டது, அதாவது மக்கியான சூரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நபித்துவத்துக்கு பிறகு ஹிஜ்ராவுக்கு முன்னர், நபி அவர்களுடைய நபித்துவத்திலிருந்து ஹிஜ்ராவுக்கு இடைப்பட்ட அந்த காலத்திலே இறக்கி அருளப்பட்ட சூறாக்களுக்கு நாங்கள் மக்கியா சூரா என்று சொல்கின்றோம். இதுவும் மக்கியா சூரா. ஹிஜ்ராவுக்கு பிறகு இறக்கி அருளப்பட்டது, மக்காவில் இறக்கப்பட்டாலும் அதற்கு நாங்கள் மதனி சூரா என்று சொல்கிறோம், மதனியா என்று சொல்கின்றோம். அடுத்ததாக இந்த சூராவின் நோக்கத்தை நாம் பார்க்கிற பொழுது, அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்திலும் இறுதியிலும் செய்திருக்கக்கூடிய கவனிப்பு, நபி அவர்கள் மீது அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம், நபி அவர்களுக்கு அருளி இருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களை எடுத்துச் சொல்வதுதான் இந்த சூறாவின் நோக்கமாக இருக்கிறது. இந்த சூறாவிலே பேசப்படுகிற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கின்ற கண்ணியத்தை அல்லாஹு தஆலா எடுத்துரைத்திருக்கின்றான். இரண்டாவதாக, முஷ்ரிக்குகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலம் வஹி நின்றதன் காரணமாக அவர்கள் நபி அவர்களை அல்லாஹ் கைவிட்டதாக சொல்லவே, அதை மறுக்கின்ற விதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கையிடவில்லை என்ற முஷ்ரிக்கரின் கூட்டை மறுக்கக்கூடிய ஒன்றாக ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா இங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றான், பேசியிருக்கின்றான். மூன்றாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அருட்பாக்கியங்களிலே, நிஅமாக்களிலே சிலதை இங்கே எடுத்து சொல்லி இருக்கிறான், நபி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றான். நான்காவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தொடர்ந்தும் அவர்கள் நற்குணங்களை செயல்படுத்துமாறும் நல்ல விடயங்களிலே ஈடுபடுமாறும் அல்லாஹ் நபிக்கு வழிகாட்டி இருக்கின்றான். அதிலே முக்கியமாக அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள்,
அனாதைகளுக்கு இரக்கம் காட்டுவது, கேட்டு வருபவர்களுக்கு கொடுத்துதவுவது, அவர்களுக்கு நலவு செய்வது, அல்லாஹ் கொடுத்து அவர்களுக்கு நபி அவர்களுக்கு அருளி இருக்கக்கூடிய நிஅமாக்களை அருட்பாக்கியங்களை மற்றவர்களிடத்தை எடுத்துச் சொல்வது, அவற்றை மறைக்காமல் இருப்பது. சூரத்து துஹா அல் குர்ஆனுடைய 93வது சூரா. இந்த சூறாவிலே 11 ஆயாக்கள் இருக்கின்றன. இப்போது நாம் ஒவ்வொரு ஆயாவாக பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த சூறாவை எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால் வத்துஹா என்று ஆரம்பிக்கின்றான். இந்த சூறா இறங்கியதற்கான ஒரு சபபு நுசூல், பின்னணி காரணம் இருக்கிறது. ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். 2 இரவுகள் அல்லது 3 இரவுகள் அவர்கள் எழுந்து இரவு தொழுகையிலே ஈடுபடவில்லை. இரவு தொழுகையில் ஈடுபடுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். மற்றவர்கள் காபிர்கள், வெளியில் உள்ளவர்கள் எல்லாம் அதை செவிமடுப்பார்கள். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இரவுகள், 2 அல்லது 3 இரவுகள் இரவு தொழுகையில் ஈடுபட்டு குர்ஆனை ஓதவில்லை. அப்போது ஒரு பெண் அங்கே வந்து என்ன சொல்கிறார் என்றால், முஹம்மதே இன்னி லஅர்ஜு அன் யகூன ஷைத்தானுக கத் தரகக், உம்முடைய ஷைத்தான் உங்களுடைய ஷைத்தான் உங்களை கைவிட்டு விட்டான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று ஒரு பெண் சொல்கிறார். லம் அரஹு கரிபக முந்து லைலத்தைனி வ ஸலாத், 2 அல்லது 3 இரவுகளாக உங்களிடம் உங்களுடைய ஷைத்தான் நெருங்கவில்லை என்று, நெருங்குவதை நான் காணவில்லை என்று அவள் சொல்கிறாள். அப்போதுதான் அல்லாஹு தஆலா இதற்கு பிறகுதான் இந்த சூறாவை இறக்கியதாக அந்த ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய வஹியை இந்த பெண் எப்படி பார்க்கிறார் என்றால், ஒரு ஷைத்தான் இந்த செய்தியை நபி அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதாகவும் நபி அவர்கள் அதை ஓதுவதாகவும் கருதுகிறார். எனவே நபி அவர்களை அல்லாஹு தஆலா கைவிட்டு விட்டான், நபி அவர்களுக்கு இனிமேல் வஹி வராது என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள். அதற்காக அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வத்துஹா, துஹா நேரத்தின் மீது சத்தியமாக. துஹா என்பது முற்பகல். முற்பகலில் எங்களுக்கு தெரியும் சூரியனுடைய ஒளி பிரகாசிக்கும். அந்த துஹா நேரத்தின் மீது சத்தியமாக, பகல் நேரத்தின் முற்பகுதி தான் துஹா என்பது. வல்லைலி இதா சஜா, இரவின் மீதும் சத்தியமாக. இதா சஜா, சஜா என்று சொல்கிற பொழுது இரவு அமைதி அடைந்து இருளாகின்ற போது, இரவு இருளாகின்ற பொழுது எல்லோரும் அமைதியாக ஆகிவிடுவார்கள். இந்த நிலையைத்தான் சஜா, இரவு அமைதி இருளுக்குள் நுழைந்து அமைதி அடைகிற போது இரவின் மீது சத்தியமாக. மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்முடைய ரப், உம்முடைய இரட்சகன் உம்மை கைவிடவில்லை. வமா கலா, அவன் கோபிக்கவும் இல்லை என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயாக்களை, இந்த சூறாவை இறக்கி அருள்கிறான் என்பதுதான் அந்த செய்தி. இப்போது நாம் இந்த சூறாவை சற்று ஓரளவுக்கு விளக்கமாக பார்ப்போம். வத்துஹா, நாம் ஏற்கனவே பார்த்ததை போன்று துஹா நேரத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல படைப்புகளின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். அல்லாஹு தஆலா தான் நாடிய படைப்புகள் மீது சத்தியம் செய்வான். அல்லாஹு தஆலா ஒரு படைப்பின் மீது சத்தியம் செய்தால் அந்த படைப்பின் முக்கியத்துவத்தை அதை எடுத்து காட்டும். நாம் பல சூறாக்களின் விளக்கங்களிலே இதை சொல்லி இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே நாம் அல்லாஹு தஆலாவின் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய முடியும். எங்களுக்கு அல்லாஹுவை விட மிகப்பெரிய ஒன்று எதுவுமே கிடையாது. எனவே எங்களிடத்திலே எது மிக மகத்தாக ஒன்றாக நாம் கருதுகிறோமோ அதன் மீது தான் நாம் சத்தியம் செய்கிறோம். அதுதான் அல்லாஹு தஆலா. அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது ஷிர்க், இணை வைத்தல். அதனால் நாம் அல்லாஹு தஆலாவின் மீது மாத்திரம் சத்தியம். அல்லாஹு தஆலாவை பொறுத்தவரையிலே அவனுடைய படைப்புகள் எல்லாமே அவனுக்கு கீழால் உள்ளவைகள் தான், அவன் படைத்தவைகள் தான். அவன் படைத்தவற்றில் அவன் அந்த படைப்புகளின் முக்கியத்துவத்தை குறிப்பதற்காக குர்ஆனிலே பல இடங்களிலே சத்தியம் செய்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வதை தடை செய்திருக்கிறார்கள். துஹா,
துஹா முற்பகலின் மீது சத்தியமாக. துஹா என்பது உங்களுக்கு தெரியும். துஹா தொழுகை என்று நாம் சொல்கிறோம். துஹா தொழுகை நாங்கள் எப்போது தொழுகிறோம்? சூரியன் உதயமாகிய ஒரு 10 நிமிடங்களிலிருந்து சூரியன் உச்சிக்கு வருகிற துஹர் நேரத்துக்கு முற்பட்ட ஒரு 10 நிமிடங்களுக்கு, துஹருக்கு 10 நிமிடங்களுக்கு முன்னால் இடைப்பட்ட அந்த நேரத்திலே ஒருவர் துஹா தொழலாம். இந்த தொழுகைக்கு நாங்கள் துஹா என்று சொல்கிறோம். காரணம் அது முற்பகலில் தொழப்படுகிற தொழுகை. இங்கே அல்லாஹு தஆலா துஹா நேரத்திலே சத்தியம் செய்கிறான். வல்லைலி இதா சஜா, அதே போன்று இரவு நேரத்திலே அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருக்கிறான். இரவு இருள் அமைதி அடைந்து இருளாகிற அந்த நேரம். அல்லாஹு தஆலா இரவை இருளாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கிறான். அது அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு நியமா. அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக, தூங்குவதற்காக, களைப்பாறுவதற்காக அந்த நேரத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அவர்கள் மறைத்து செய்ய வேண்டியவைகளை செய்து கொள்வதற்காக. وَجَعَلَ اللَّيْلَ سَكَنًا, சூரத்துல் அன்ஆமுடைய 96வது ஆயாவில் அல்லாஹ் சொல்வதைப் போல அல்லாஹ் இரவை அமைதியானதாக ஆக்கியிருக்கிறான். சகனா وَجَعَلَ اللَّيْلَ سَكَنًا. மூன்றாவது ஆயாவை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், مَا وَدَّعَكَ رَبُّكَ وَمَا قَلَى. மா வத்தஅக, உங்களை விட்டுவிடவில்லை, கைவிடவில்லை. ரப்புக, உங்களுடைய ரப். இங்கே அல்லாஹு தஆலா அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை என்று சொல்லாமல் உங்களுடைய ரப் என்று சொல்லியிருப்பதிலிருந்து ரப், உங்களுடைய ரப் உங்களை பராமரிக்கக்கூடியவன். ரப் என்றால் எங்களுக்கு தெரியும். ரப் என்றால் ஆட்சியாளன், தலைவன், பொறுப்பாளன், பராமரிக்கக்கூடியவன் என்ற அர்த்தங்கள் அரபு மொழியிலே இருக்கிறது. எனவே ரப் என்ற சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தியதிலிருந்து அல்லாஹு தஆலா நபியின் மீது கூடுதல் கவனம் செலுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரப்பாக இருக்கிறான். அவரை பராமரிக்கக்கூடியவராக, பரிபாலிக்கக்கூடியவராக, அவருக்கு தேவையானவற்றை செய்யக்கூடியவனாக அல்லாஹு தஆலா இருக்கின்றான். உதாரணமாக ஒரு மிருகங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ரப்புல் இபில் என்று சொல்வோம். ஒட்டகங்களுக்கு சொந்தக்காரன் என்று சொல்கிற பொழுது ரப்புல் இபில், ஒட்டகங்களுக்கு சொந்தக்காரன். ரப்புல் பைத், வீட்டுக்கு சொந்தக்காரன். ஒரு வீட்டு இருக்கிற இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அதை அவன் தான் அதிலே கவனிப்பான். ரப்புக, உம்முடைய ரப் என்று சொல்கிற பொழுது உம்மை அல்லாஹு தஆலாவுடைய பராமரிப்பு, அல்லாஹு தஆலாவுடைய கவனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருப்பதை அது சுட்டி காட்டுகிறது. உம்முடைய ரப் உம்மை கைவிடவில்லை, விட்டுவிடவில்லை. வமா கலா, அவன் கோபிக்கவும் இல்லை. ஏன் அல்லாஹு தஆலா மேலே சத்தியம் செய்திருக்கிறான்? இந்த விடயத்தை உறுதியாக சொல்வதற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் அல்லாஹு தஆலா நபி அவர்களை கைவிடவில்லை என்று. ஆனால் மக்காவில் இருந்த அந்த முஷ்ரிக்குகளுக்கு அல்லாஹு தஆலா பதில் சொல்கிறான். நிச்சயமாக, சத்தியமாக, அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான 2 அத்தாட்சிகளில் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான். ஒன்று பகல், இன்னொன்று இரவு. இரண்டும் மிக முக்கியமான அத்தாட்சிகள். அல்லாஹு தஆலா 2ஐயும் அத்தாட்சிகளாக வைத்திருக்கிறான். சூரியன், சந்திரன் அத்தாட்சியாக வைத்திருப்பதை போன்று இரவு பகலை அத்தாட்சியாக வைத்திருக்கிறான். அந்த முக்கியமான 2 படைப்புகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி சொல்கிறான். மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்முடைய ரப் உம்மை கைவிடவில்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை, உம்மை கோபிக்கவும் இல்லை. கலா என்றால் கோபித்தான், வெறுத்தான். கடுமையான கோபத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்துக்குள்ளானவர் அல்ல, அல்லாஹ்வால் கைவிடப்பட்டவர் அல்ல. இது நபி அவர்களுடைய உயர்வை, அந்தஸ்தை காட்டுகிறது. எம்முடைய ரப்பே எம்மை கைவிடவில்லையே என்று உறுதியாக ஒருவருக்கு அந்த ரப்பே அறிவிக்கின்ற பொழுது அதைவிட வேறு ஏது அந்தஸ்து அவருக்கு தேவை, வேறு ஏது மதிப்பு தேவை. நாம் எல்லோரும் இறைவனுடைய பொருத்தத்தை தான் விரும்புகிறோம். நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஒருவனை நெருங்குவதற்கு விரும்புகிறோம். அவன் எங்களை விரும்ப வேண்டும், அவனோடு நாம் இருக்க வேண்டும், அவன் எங்களை கைவிடக்கூடாது, அவனுடைய உதவி எங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும். இதை அவனே சொல்கிற பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு, எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து. மா வத்தஅக ரப்புக வமா கலா. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலல் ஆஹிரது கைருல் லக மினல் உலா.
ஆஹிராவோ மர்மையோ பின்னால் வரக்கூடியதோ உமக்கு ஊலாவை விட ஆரம்பமானதை விட, அது ஆரம்பமானது என்பது இந்த உலகம், முதலாவதாக இருப்பதை விட சிறந்தது. இந்த உலகத்தில் உமக்கு அல்லாஹு தாலா வழங்குகின்றவற்றை விடவும் மறுமையிலே அல்லாஹு தாலா உமக்கு வழங்குகின்றவை மிகச் சிறந்ததாக இருக்கும். இந்த உலகத்திலும் அல்லாஹ் வழங்குவான், அதைவிட சிறப்பாக மறுமையிலே அல்லாஹு தாலா உமக்கு வழங்குவான். அதனால் தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான், மறுமை உமக்கு இம்மையை விட சிறப்பானது. மறுமையிலே கிடைக்கக்கூடிய நலவுகள், கூலிகள் இம்மையை இந்த உலகத்தை விடவும், இந்த உலகத்தில் இருப்பவற்றை விடவும் உமக்கு மேலானது, சிறந்தது. அல்லாஹு தாலா சூரத்துல் அலாவுடைய 17வது ஆயாவிலே சொல்வதை போல, வலல் ஆஹிரது ஹைரும் வ அப்கா, மறுமை மிகச் சிறந்தது, வ அப்கா நிரந்தரமானது, எப்போதும் இருக்கக்கூடியது. மறுமையுடைய இன்பம், மறுமையுடைய நிஅமா அழிந்து போகாதது, நிரந்தரமானது, தொடர்ந்து இருக்கக்கூடியது, அது மிகச்சிறந்தது, இம்மையை விட மிகச்சிறந்தது. அல்லாஹு தஆலா 3வது ஆயாவிலே, அல்லாஹ் உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவில்லை, உம்மை இரட்சிப்பவன், உம்மை பாதுகாப்பவன், உம்முடைய இரட்சகனாக இருக்கின்றவன் உம்மை கைவிடவில்லை, உம்மை கோபிக்கவும் இல்லை என்பது பெரிய ஒரு சிறப்பு. ஆனால் தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதைவிட பெரிய சிறப்பு மறுமையிலே உமக்கு இருக்கிறது என்று இந்த 4வது ஆயாவிலே சொல்லி இருக்கின்றான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, மறுமை இம்மை விட சிறந்தது உமக்கு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலசௌஃப யுஅதீக ரப்புக, உம்முடைய ரப்பு உமக்கு கொடுப்பான். என்ன கொடுப்பான் என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் இதையும் கொடுப்பான். எந்த அளவுக்கு கொடுப்பான்? ஃபதர்தா, நீர் பொருந்திக் கொள்வாய், உடனேயே நீ பொருந்திக் கொள்வாய், கொடுக்கும் போதே பொருந்திக் கொள்வாய். ஃப உடனடியாக நடப்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, அதாவது நீர் பொருந்திக் கொள்ளும் வரையில் உம்முடைய ரப்பு உமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அதை எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா கொடுப்பான். முன்னர் அல்லாஹு தஆலா என்ன சொன்னான், மறுமை இம்மையை விட, ஆரம்பமானதை விட இறுதியானது உமக்கு சிறந்தது, இம்மையை விட மறுமை உமக்கு சிறந்தது. அது எப்படி இம்மையை விட மறுமை சிறந்தது? அதுதான், நீங்கள் விரும்புகின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இந்த உலகத்திலே அதையெல்லாம் கொடுக்க முடியாது, மறுமையிலே மிக மிக அதிகமாக அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பான். நான்காவது ஆயாவிலே இம்மையை விட மறுமை உங்களுக்கு சிறந்தது என்று சொல்கிற பொழுது அதனுடைய அளவு என்ன, எந்த அளவுக்கு சிறந்தது? இம்மையை விட மறுமை ஓரளவுக்கு சிறந்ததா, எப்படி? அதற்குத்தான் அல்லாஹு தஆலா இதிலே பதிலை வைத்திருக்கிறான். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, அவர் நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம், நீங்கள் பொருந்திக் கொள்கிற வரையிலே, நீங்கள் திருப்தி அடைகிற வரையிலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்பவும் தொடர்ந்து என்ன சொல்ல வருகிறான் என்றால், இது மட்டுமல்ல, மறுமையிலே அல்லாஹ் தருவான், இம்மையிலும் உங்களுக்கு தருவான் என்று ஏற்கனவே அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். அல்லாஹு தஆலா உங்களை கோபிக்கவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை, மறுமை அதைவிட சிறந்தது, அதிலே நீங்கள் பொருந்துகிட்டுக் கொள்கிற வரையிலே உங்களுக்கு தர இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கடந்த காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு கவனித்தான், எவ்வாறு நபி அவர்களுக்கு அருட்பாக்கியங்களை கொடுத்திருந்தான் என்பதை ஞாபகப்படுத்துகிறான். என்ன சொல்கிறான்? அலம் யஜித்க யதீமன் ஃபஆவா, உங்களை அவன் யதீமாக, அனாதையாக பெற்றுக்கொண்டு உங்களை அரவணைக்கவில்லையா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை இழந்தார்கள் சிறு வயதிலே. அப்படி என்றால் அவர்கள் அனாதை. அந்த அனாதையின் உச்சகட்ட தன்மை அவர்களுடைய தாயையும் அவர்கள் சிறிய வயதிலே இறந்து விட்டார்கள். நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே தந்தை இறந்து விட்டார்கள். வரலாற்றின் அடிப்படையிலே தான் பலமானது. நபி அவர்கள் யத்தீமாக இருக்கிறார்கள். யத்தீமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரிப்பதற்கு, அவர்களை கவனிப்பதற்கு ஆட்களை ஏற்பாடு செய்து வைத்தான். பொதுவாக யத்தீம்கள் கைவிடப்படுவார்கள், அநீதிக்கு உள்ளாக்கப்படுவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைவிடவில்லை. எப்படி சொல்கிறான்? ஃபஆவா, உங்களுக்கு இடமளித்தான், புகலிடமளித்தான், அல்லது உங்களை அரவணைத்தான். இங்கே உங்களை என்று சொல்லவில்லை. பொதுவாக அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், அலம் யஜித்க யதீமன் ஃபஆவா, உங்களை அனாதையாக பெற்றுக்கொண்டு அவன் அரவணைக்கவில்லையா, உங்களுக்கு இடமளிக்கவில்லையா, உங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லையா? அதாவது நபி அவர்கள் அனாதையாக இருந்தார்கள். அவர்களுடைய பாட்டன் அப்துல் முத்தலிப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக அன்பாக பார்த்து கொண்டார்கள், பராமரித்தார்கள். அதற்கு பிறகு அவர்களது தந்தையின் சகோதரன் அபூ தாலிப் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரிய வயதானதுக்கு பிறகும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக, உதவியாக தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிடப்படவில்லை. இது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்த ஒரு அருட்பாக்கியம். யதீம் என்கின்ற, அனாதை என்கின்ற அந்த தன்மையும் அல்லாஹு தஆலா தான் கொடுக்கிறான். ஆனால் அல்லாஹு தஆலா அதை இங்கே சொல்லி காட்டவில்லை. அல்லாஹு தஆலா ஒரு ஹிக்மாவுக்காக, ஒரு ஞானத்துக்காக, அவனிடம் இருக்கக்கூடிய ஒரு அறிவுக்காக, ஒரு நோக்கத்துக்காக அல்லாஹு தஆலா உலகத்திலே ஒவ்வொரு விடயங்களையும் ஏற்படுத்துகிறான். ஆனால் நாங்கள் அடியார்கள் என்ற வகையிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்யக்கூடிய அருட்பாக்கியங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நபி அவர்களை யத்தீமாக அல்லாஹு தஆலா வைத்ததிலிருந்து அவர்களுக்கு அது சோதனையாக இருந்தாலும் அதிலே அவர்களுக்கு நலவு இருக்கிறது. அவ்வாறு தான் ஒவ்வொரு மனிதருக்கும். அல்லாஹு தஆலா யத்தீமாக வைத்த நபி அவர்களை என்ன செய்யவில்லை? கைவிடவில்லை. அவர்களை அரவணைத்தான். அதற்கான ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா செய்தான். இந்த நிஅமாவை அல்லாஹு தஆலா உங்களுக்கு செய்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். செய்யவில்லையா என்றால் என்ன அர்த்தம்? இதை செய்தான், உங்களுக்கு தெரியும். وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى, உங்களை அவன் ضَالًّாக பெற்றுக்கொண்டு, வழி தெரியாதவராக பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நேர்வழி காட்டினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்றால் என்ன என்று தெரியாது, வேதம் என்றால் என்ன என்று தெரியாது, ஈமான் என்றால் என்ன என்று தெரியாது, இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்கள் என்ன என்று தெரியாது. அறியாமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வருவதற்கு முன்னால் இருந்தார்கள். வஹியை பற்றிய எந்த ஒரு நிலையும் அவரிடத்தில் இருக்கவில்லை. தால் என்பது வழிகேடு என்கின்ற அர்த்தமும் இருக்கிறது. வழிகேடு என்பது இரண்டு வகை. தால், அரபு மொழியில் இருக்கக்கூடிய அந்த தலாலா என்பது இரண்டு வகை. ஒன்று, ஒருவர் தெரிந்து ஒரு வழிகேட்டுக்கு செல்வது, வழிகேட்டிலே தவறான வழியிலே இருப்பது. இன்னொன்று, ஒருவர் சரியான விஷயம் என்ன என்பதை அறியாமல் இருப்பது. எது சரியானது என்று தெரியாமல் இருப்பதையும் தலாலா என்று சொல்லப்படும். உங்களுக்கு தெரியும், குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பெண்கள் 2 சாட்சிகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது, அன் தضل இஹ்தாஹுமா ஃபதுذكر இஹ்தாஹுமா الأخرى, அந்த பெண்களில் ஒரு பெண் மறக்கும் போது அடுத்த பெண் ஞாபகப்படுத்துவாள் என்பதை அல்லாஹு தஆலா எந்த வார்த்தையை கொண்டு சொல்கிறான்? இந்த தலாலா என்ற வார்த்தையை கொண்டு தான் சொல்கிறான். அன் தضل. எனவே தலாலா என்பது மறதிக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தால்லாக, வழி தெரியாதவராக உங்களை அவன் பெற்றுக்கொண்டான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையிலே எது நேரான வழி என்பது தெரியாது. ஆனால் அடிப்படை தெரியும். என்ன அடிப்படை? ஏகத்துவத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைக்கவில்லை.
மனிதர்கள் இயல்பு தன்மையிலே அறிந்து கொள்ளக்கூடிய பாவங்கள் என்று அறிந்து கொள்ளக்கூடியவற்றிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரமாகத்தான் இருந்தார்கள். உண்மையாளர்களாக இருந்தார்கள், நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள், மக்களுடைய மதிப்பை பெற்றுக்கொண்டார்கள், நாணயமாக நடந்து கொண்டார்கள். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பொதுவாக நபிமார்களை பாதுகாப்பான் பெரும் பாவங்களிலிருந்து, அவர்களுடைய நபித்துவத்தை பாதிக்கக்கூடிய விடயங்களிலிருந்து ஆரம்பத்திலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறு பாதுகாக்கப்பட்டவர்கள் தான். நபி அவர்கள் ஒருபோதும் இணை வைத்ததில்லை, ஷிர்க் செய்ததில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க சட்ட திட்டங்களை தெரியாமல் இருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா வஜதக ضالًا فهدى, அல்லாஹு தஆலா உங்களை ضالாக பார்த்தான், பெற்றுக்கொண்டான். ஃபஹதா, அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டினான், உங்களுக்கு என்று இல்லாவிட்டாலும் நேர்வழி காட்டினான் என்று இங்கே இருக்கிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்வதனால் அவர்களைத்தான் ஆரம்பமாக இது குறிக்கும். وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவுடைய 113வது ஆயாவிலே சொல்கிறான், وَأَنزَلَ اللَّهُ عَلَيْكَ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَعَلَّمَكَ مَا لَمْ تَعْلَمْ وَكَانَ فَضْلُ اللَّهِ عَلَيْكَ عَظِيمًا. அல்லாஹு தஆலா உங்கள் மீது வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கினான். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை இறக்கி இருக்கிறான். அதான் வேதம், ஞானம், ஹிக்மா, அதான் நபி அவர்கள் பேசிய வார்த்தைகள், சுன்னா. وَعَلَّمَكَ مَا لَمْ تَكُنْ تَعْلَمْ, நீங்கள் தெரியாதவற்றை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கற்றுத்தந்தான். வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்து அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத விடயங்களை கற்றுக் கொடுத்தார். எனவே நபி அவர்கள் தெரிந்திருக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். அதை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். وَكَانَ فَضْلُ اللَّهِ عَلَيْكَ عَظِيمًا, அல்லாஹ் உங்கள் மீது செய்திருக்கக்கூடிய அருட்பாக்கியம் மிகப்பெரியது என்று சொல்கிறான். சூரத்துல் அன்கபூத்துடைய 48வது ஆயாவிலும் என்ன சொல்கிறான், وَمَا كُنْتَ تَتْلُو مِنْ قَبْلِهِ مِنْ كِتَابٍ, இதற்கு முன்னால் நீங்கள் எந்த வேதத்தையும் ஓதக்கூடியவராக இருக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வேதத்தையும் ஓதக்கூடியவராக இருக்கவில்லை. முதலாக வஹி வருகிற பொழுதே இக்ரா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது நபி அவர்கள் மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாதுன்னு சொன்னார்கள். அல்லாஹ் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அதேபோல் சூரத்து ஷூராவுடைய 52வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا مَا كُنْتَ تَدْرِي مَا الْكِتَابُ وَلَا الْإِيمَانُ. அவ்வாறு தான் நாம் எங்களிடமிருந்து எங்களுடைய கட்டளையிலிருந்து ஒரு ரூஹை உங்களுக்கு வஹியாக கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இறக்கிய வஹியை அல்லாஹ் ரூஹ் என்று சொல்லியிருக்கிறான், உயிர் என்று சொல்லியிருக்கிறான். இன்னும் இந்த உலகத்திலே ஒருவர் உண்மையாக உயிர் வாழ்வது என்பது நேர்வழியிலே அவர் இருப்பதுதான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்ல, மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், நாங்கள் தான் உங்களுக்கு வஹி இறக்கி இருக்கிறோம் எங்களுடைய கட்டளையிலிருந்து. உங்களுக்கு கிதாப் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று தெரியாது, வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று தெரியாது. வலாக்கின் ஜஅல்நாஹு நூரன், ஆனாலும் நாங்கள் இறக்கி வைத்த அந்த வஹியை ஒளியாக மாற்றினோம். நஹதி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா, எங்களுடைய அடியார்களிலே நாங்கள் நாடியவர்களுக்கு அதன் மூலம் வழிகாட்டுகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே சட்டதிட்டங்களை எல்லாம் விவரமாக தெரிந்தவர்களாக இருக்கவில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலாலாவில் இருந்தார்கள், தாலாக இருந்தார்கள் என்பதன் அர்த்தம் அறியாமல் இருந்தார்கள் என்பதுதான். நாம் ஏற்கனவே சொன்னோம், அறியாமல் இருப்பதற்கும் தலால் 2 வகை. ஒன்று தெரிந்து செய்வது, இதுதான் பாவமானது. ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கிறது தெரிந்து கொள்வதற்கு, அப்படி இருந்தும் அவர் வழிகேட்டிலே இருக்கின்றார். அல்லது தெரிந்துவிட்டார், அதற்கு பிறகும் அவர் தெரியாமல் வழிகேட்டிலே தெரிந்ததற்கு பிறகு வழிகேட்டுக்கு செல்கிறார். இது மார்க்கம் இகழ்ந்திருக்கக்கூடிய, கண்டித்திருக்கக்கூடிய தலால். இன்னொரு தலால், ஒருவர் ஒரு விடயத்தை தெரியாமல் இருப்பது, அவருக்கு வசதி வாய்ப்புகள், அதை தெரிவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, அதனால் அவர் தெரியாமல் இருப்பார். இதுக்கு அவர் மீது குற்றம் இல்லை. ஆனால் இதை விட சிறப்பான நிலை அவருக்கு அல்லாஹு தஆலா அறிவை கொடுப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவை கொடுத்தார். நாம் ஆதாரமாக என்ன சொல்லியிருந்தோம், தலால் என்பது தெரிந்து செய்யக்கூடியதுக்கு மட்டுமல்ல, தெரியாமல் செய்வதற்கும் பயன்படுத்தப்படும் என்பதற்கு சூரத்துல் பக்ராவுடைய 282வது ஆயா, அன் ததில்ல இஹ்தாஹுமா வ துதக்கிர இஹ்தாஹுமா அல் உஹ்ரா, ஒரு பெண் மறக்க அடுத்த பெண் அதனை ஞாபகப்படுத்துவாள், அந்த சாட்சியத்தை. அப்போ மறப்பதற்கும் அல்லாஹு தஆலா ததில்ல, தெரியாமல் செய்வதற்கும் ததில்ல, தலால் என்று சொல்லி பயன்படுத்தி இருக்கிறான்.
நபி அவர்களோ அல்லாஹு தாலா இயல்பாக மனிதர்களை வைத்திருக்கக்கூடிய ஃபித்ராவிலே தான் இருந்தார்கள். ஃபித்ராவிலே தான் அல்லாஹு தாலா எல்லா மனிதர்களையும் படைக்கிறான். சூரத்து ரூமுடைய 30வது ஆயாவில் அல்லாஹ் சொல்வதை போல ஃபாகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா, மார்க்கத்தின் பக்கம் உங்களுடைய முகத்தை ஹனீஃபாக நீங்கள் திருப்பிவிடுங்கள். அதாவது ஏகத்துவத்தை முழுமையாக சார்ந்து இணை வைத்தரை விட்டு முழுமையாக நீங்கியவர்களாக உங்களுடைய முகத்தை மார்க்கத்தின் பக்கம் திருப்பிவிடுங்கள். ஃபித்ரத் அல்லாஹ், இதுதான் அல்லாஹு தாலாவுடைய ஃபித்ரா. அல்லாஹு தாலாவுடைய ஃபித்ரா எது? ஏகத்துவம், ஷிர்கில் இல்லாமல் இருப்பது. இது அல்லாஹு தாலா இவ்வாறு தான் ஒவ்வொரு மனிதனையும் இயல்பிலேயே படைக்கின்றான். ஃபித்ரத் அல்லாஹ் இல்லதி ஃபதர அன்னாஸ அலைஹா, மனிதர்களை அதன் மீது தான் அல்லாஹு தாலா அந்த ஃபித்ராவிலே இயல்பான தன்மையிலே உருவாக்கி இருக்கிறான். நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்வது, மோசமான விடயங்களை வெறுப்பது, ஏகத்துவத்திலே இருப்பது, ஷிர்க்கை விட்டும் விலகி இருப்பது, இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்புவது, அவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று நம்புவது, இது இயல்பிலே அல்லாஹு தாலா மனிதனுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறான். இதை மனிதர்களுடைய சூழல்கள் தான், அவர்களுடைய பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவிலே தான் பிறக்கின்றன. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் மஜ்ஸானி, அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளையை யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ மஜூசியாகவோ மாற்றுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூழல் மாற்றங்களுக்கு உள்ளாகவில்லை. அவர்களுக்கு தெரியாமல் இருந்தார்கள். அதற்கு பெரிய ஆதாரம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வருவதற்கு முன்னால் ஹிரா குகையிலே என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், மக்காவிலே இருந்த காபிர்களும் காபாவிலே அல்லாஹ்வை வணங்குவார்கள், தவாப் செய்வார்கள், ஹஜ் எல்லாம் செய்வார்கள். ஆனால் இணையும் வைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வருவதற்கு முன்னாலும் அல்லாஹ்வை தனிமையிலிருந்து வணங்கி கொண்டுதான் இருந்தார்கள். நபி அவர்களுக்கு முன்னாலும் பலரும் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்பதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் ஹுனஃபாக்கள் இருந்திருக்கிறார்கள். நபி அவர்களும் சில ஹுனஃபாக்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்கவில்லை. நபி அவர்கள் அதைவிட மேல், அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்காதவர், இறுதி தூதர், மிகச்சிறந்த மனிதர்களிலே சையது வலதி ஆதம், ஆதமுடைய மக்களிலே தலைவர் நபி அவர்கள் தான் மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த இறை தூதர். இவர்கள் ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பிலோ தெரிந்து செய்கின்ற வழிகேட்டிலோ இருக்கவில்லை. தெரியாமல் இருந்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அடுத்த ஆயாவுக்கு வருவோம். 8வது ஆயா. வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, உம்மை அவன் ஆயிலாக, ஆயில் என்றால் வறியவர், தேவையுள்ளவர், ஏழை. உம்மை அவன் ஏழையாக, தேவையுள்ளவனாக, வறியவனாக, இல்லாதவனாக கண்டு ஃபஅக்னா, தன்னிறைவு அடைந்தவனாக மாற்றினான், தேவையற்றவனாக மாற்றினான், வசதியுள்ளவனாக மாற்றினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களை இழந்திருந்தார்கள். அவர்களுடைய தந்தையின் சகோதரன் அபூ தாலிபிடத்தில் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், வியாபாரம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அவர்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வழியை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிறைவு அடைந்தவர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்துக்கு முன்னாலும் தான், இஸ்லாத்துக்கு பிறகும் தான். இங்கே தேவையுடையவர்களாக இருந்தார்கள். நபி அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான, செலவுக்கு தேவையான விடயங்கள், அதற்கான வழிகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருந்தார். இஸ்லாத்துக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வருமானத்துக்கு வழியை வைத்திருந்தான். இதன் அர்த்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் செல்வந்தராக இருந்தார் என்பது அர்த்தமல்ல. அல்லாஹு தஆலா அவருக்கு தேவையானதை கொடுத்திருந்தான். فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ,
இப்போது அல்லாஹு தாலா என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். முன்னர் 3 விடயங்களை அல்லாஹு தாலா சுட்டு காட்டினான். அல்லாஹு தாலா 3 அருட்பாக்கியங்களை நபி அவர்கள் செய்ததை சொல்லி காட்டினான். ஒன்று, யத்தீமாக அவர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு அரவணைப்பை கொடுத்தான். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதுவும் அறியாதவர்களாக அறியாத வழியில் இருப்பதை பார்த்து அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்தான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில் இருந்து அவர்களுக்கு தன்னிறைவை கொடுத்தான். இந்த 3 விடயங்களும் அல்லாஹு தாலா செய்திருக்கக்கூடிய நிஅமாக்கள். அடுத்ததாக அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? எனவே ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், நீங்கள் யதீமை அடக்குமுறை செய்ய வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை. என்றாலும் அல்லாஹு தாலா இங்கே என்ன சொல்கிறான்? தொடர்ந்தும் நீங்கள் அதே போன்று இருக்க வேண்டும். என்றால் நீங்களும் யதீமாக இருந்திருக்கிறீர்கள். இங்கே அல்லாஹு தாலா என்ன உணர்த்துகிறான்? அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை, அருள் பாக்கியத்தை, நிஅமாவை கொடுத்தால் நாங்கள் அதற்கு நன்றி செய்ய வேண்டும். நாங்கள் ஒரு விடயத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு நலவை செய்திருந்தால் அந்த விடயத்திலே நாங்கள் பிறருக்கு நலவு செய்ய வேண்டும். யதீமாக இருக்கிற பொழுது அல்லாஹு தாலா உங்களை அரவணைத்தான். அதற்கு ஏற்ற விதத்திலே உங்களை பாதுகாக்கக்கூடிய, உங்களை பராமரிக்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா உருவாக்கி வைத்திருந்தான். உங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்திருந்தான். அதே போன்று நாம் அதை நினைத்து நாம் என்ன செய்வோம்? அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துகின்ற விதத்திலே நடந்து கொள்ள வேண்டும். இந்த 3 ஏற்கனவே சொன்ன 3 நிஅமாக்களுக்கும் அதற்குரிய நன்றியை செய்ய வேண்டும், அதற்கு பிரதியை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா உணர்த்துகின்ற விதத்தில் என்ன சொல்கிறான்? ஃபஅம்மல் யதீம, எனவே ஃபஅம்மல் யதீம், ஆகவே இப்படியெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு அருள்பாக்கியம் செய்திருப்பதனால், ஆகவே ஃபஅம்மல் யதீம, யதீமை ஃபலா தக்ஹர், நீங்கள் அடக்குமுறை செய்யாதீர்கள். கஹர் என்பது ஒருவருக்கு மேலால் இருப்பது, உயர்ந்து இருப்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதாவது ஒருவருடைய உரிமையை நீங்கள் எடுக்கக்கூடாது, அவரை இழிவுபடுத்தக்கூடாது, தாழ்த்தக்கூடாது, அவருக்கு அநீதி இழைக்கக்கூடாது, அவரை மோசமாக நடத்தக்கூடாது என்பதெல்லாம் ஃபலா தக்ஹர் என்ற வார்த்தையில் அடங்கிவிட்டது. எனவே தமிழிலே அதனை நான் அடக்குமுறை செய்யாதீர் என்ற வார்த்தை மூலம் மொழிபெயர்க்கின்றேன். இது பல அர்த்தங்களை குறிக்கக்கூடிய ஒன்று. யதீமோடு, அனாதையோடு மோசமான முறையிலே நடந்து கொள்வது, மோசமாக அனாதையை நடத்துவது, அல்லது அவருடைய சொத்திலே ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்வது, அல்லது அவருடைய உரிமையை பறிப்பது, அவருக்கு அநியாயம் செய்வது, இழிவுபடுத்துவது எல்லாமே இதற்குள் அடங்கும். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ, கேட்பவரை, இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். وَأَمَّا السَّائِلَ, கேட்பவரை فَلَا تَنْهَرْ, நீங்கள் துரத்தாதீர். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேவை உள்ளவராக வைத்திருந்தான். அல்லாஹு தஆலா அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்தான். நபி அவர்கள் தேவையுள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்தார். அதே போன்று உங்களிடத்திலே தேவை கேட்டு வருபவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யாராவது செல்வத்தை கேட்டு வந்தால், வசதி இல்லாதனால் யாசித்தால், அப்படியானவரை நீங்கள் ஃபலா தன்ஹர், துரத்தாதீர்கள். இங்கே தன்ஹர் என்பது துரத்தாதீர், கடிந்து கொள்ளாதீர் என்கின்ற அர்த்தத்தை குறிக்கிறது. கடுமையாக அவரோடு நீங்கள் பேசாதீர்கள் என்பதை குறிக்கிறது. வார்த்தையை கடுமையாக பயன்படுத்துவது, ஒருவரை துரத்துவது எல்லாம் இந்த தன்ஹர் என்பதில் அடங்கும். ஃபலா தன்ஹர். என யாராவது கேட்டு வரக்கூடியவரை நீங்கள் துரத்தாதீர், கடிந்து கொள்ளாதீர், கடுமையாக நடந்து கொள்ளாதீர். கேட்டு வருவர் 2 வகையினர். ஒருவர் செல்வத்தை கேட்டு வரலாம், அவரிடம் செல்வம் இல்லாதனால், வசதி இல்லாதனால். நபி அவர்களும் அவ்வாறு இருந்தார்கள்.
ஆயிலாக இருந்தார்கள். ஃபவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அதே போன்று கேட்டு வருபவர் இன்னொரு கேட்டு வருவர் இருக்கிறார். யார்? அறிவை கேட்டு வருபவர். அவரை நீங்கள் துரத்தாதீர்கள், கடிந்து கொள்ளாதீர்கள். அவருக்கு நீங்கள் அறிவை கற்றுக் கொடுங்கள். ஃபலா தன்ஹர் வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். அறிவை கேட்டு வருவது நபி அவர்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமானது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? வஜதக ضالًا فهدى. நபி அவர்களை ضالாக அல்லாஹு தஆலா கண்டு அவர்களுக்கு நேர்வழி கொடுத்தான். ضال அறிவில்லாதவராக, சரியாவுடைய சட்டங்களை தெரியாதவராக. நாம் ஏற்கனவே பார்த்தோம், அடிப்படையான விடயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், ஃபித்ராவில் இருந்தார்கள். ஆனால் மேலதிகமான சட்டத்திட்டங்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். எனவே தெரியாத ஒரு விடயத்தை ஒருவர் அறிவு சார்ந்த விஷயத்தை, மார்க்கம் சார்ந்த விஷயத்தை கேட்டு வருகிற பொழுது அவர்களை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டாம். அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறுதான் இருந்தார்கள். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். நபி தோழர்கள் எல்லாம் பள்ளிவாசலிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். நபி அவர்களும் அந்த இடத்திலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். வந்த மனிதர் பள்ளிக்குள்ளேயே நேரடியாக வந்து தன்னுடைய ஒட்டகத்தை பள்ளிக்குள் அப்படியே படுக்க வைத்துவிட்டு அதை கட்டுகிறார். பிறகு மக்களிடத்திலே வந்து கேட்கிறார், ஐயுக்கும் முஹம்மத், உங்களிலே முஹம்மது யார் என்று கேட்கின்றார். நபி அவர்கள் அங்கே சஹாபாக்களுக்கு மத்தியிலே சாய்ந்து கொண்டிருந்திருக்கிறார் பள்ளிவாசலிலே. அப்போது அங்கே உள்ளவர்கள் சொல்கிறார்கள், அதோ இருக்கிறார் வெண்மையான இந்த மனிதர் என்று சொல்லி சொன்ன பொழுது, சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெண்மையான மனிதர் அவர் நபி அவர்களிடத்திலே வந்து என்ன சொல்கிறார்? யப்ன அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகனே. உங்களுக்கு தெரியும், அப்துல் முத்தலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டன். அப்துல் முத்தலிபுடைய மகனே என்று நபி அவர்களை அழைக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கத் அஜப்துக், ஆம் சொல்லுங்க. فقال الرجل النبي صلى الله عليه وسلم إني سائلك فمشدد عليك في المسألة فلا تجد علي في نفسك. நான் உங்களிடத்திலே கேள்வி கேட்கப் போகிறேன், கடுமையாகவும் என்னுடைய கேள்வியிலே நான் நடந்து கொள்வேன். நீங்கள் வருத்தப்படக்கூடாது, நீங்கள் என் மீது வருத்தப்படக்கூடாது என்று சொல்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சல் அம்மா பதாலக், உங்களுக்கு தோன்றியதை பற்றி நீங்கள் கேளுங்கள். அப்போது அந்த மனிதர் என்ன சொல்கிறார்? அஸ்அலுக பி ரப்பிக வ ரப்பி மன் கப்லக், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களிடம் ரப்பை வைத்து நான் முன்வைத்து கேட்கிறேன். அல்லாஹு அர்ஸலக இலன் நாஸி குல்லிஹிம், அல்லாஹ் உங்களை அனைத்து மனிதர்களுக்கும் இறை தூதராக அனுப்பியிருக்கிறான். நபி அவர்கள் அல்லாஹும்ம நஅம், ஆம் என்று சொல்கிறார்கள். திரும்பவும் அந்த மனிதர் கேட்கின்றார், உங்களிடத்திலே நான் கேட்கிறேன், அல்லாஹுவை முன்னிறுத்து, அல்லாஹு அமரக அன் நுஸல்லி ஸலவாத்தில் ஹம்ஸ ஃபில் யௌமி வல் லைலா, பகலிலும் 5 நேரம் தொழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவா உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான்? நபி அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். திரும்பவும் அவர் கேட்கிறான், ஷுதுக பில்லாஹ், அல்லாஹ்வை வைத்து உங்களிடத்தில் கேட்கிறேன், அல்லாஹு அமரக அன் நஸூம ஹாதா ஷஹ்ர மின ஸன, வருடத்திலே இந்த மாதத்திலே நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று கேட்கிறார்கள். நபி அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். திரும்பவும் அவர் கேட்கிறார், அல்லாஹுவை முன்வைத்து கேட்கிறேன், அல்லாஹுவா உங்களுக்கு இந்த தர்மத்தை எங்களில் செல்வந்தர்களிடமிருந்து எடுத்து ஏழைகளுக்கு பங்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான் என்று கேட்டபொழுது அதற்கு நபி அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த மனிதர், ஆமன்து பிமா ஜித பிஹி வ அன ரசூலு மன் வராஇ மின் கௌமி, நீங்கள் கொண்டு வந்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன், ஈமான் கொள்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் ஈமான் கொள்கிறேன். வான ரசூலு மின் வராஇ மின் கௌமி, என்னுடைய கூட்டத்திலே எனக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் தூதுவராக இருக்கிறேன். இந்த செய்தியை நான் என்னுடைய கூட்டத்துக்கும் போய் நான் சொல்கிறேன். வ அன திமாம் இப்னு ஸஅலப அபு பனி ஸஅத் இப்னு பக்கர், நான் பனு ஸஅத் இப்னு பக்கர் கோத்திரத்தைச் சேர்ந்த
திமாம் இப்னு தஅலபாவாக நான் இருக்கிறேன் என்று அந்த மனிதர் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர் கடுமையாக கேள்வி கேட்கின்ற பொழுதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்திலே மரியாதை குறைவான வார்த்தைகளால் அவர் அழைத்த பொழுதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றார்கள். இது ஒரு உதாரணம் தான். கடைசியாக அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். உம்முடைய ரப்பின் இரட்சகனின் நிஅமாவை கொண்டு, அருட்பாக்கியங்களை கொண்டு பேசுவீராக. உம்முடைய நிஅமா உம்முடைய இரட்சகனின் அருட்பாக்கியங்களை பற்றி எடுத்துரைப்பீராக. அல்லாஹு தஆலா உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமாக்களை மனிதர்களிடத்திலே நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயாவிலே, கடைசி ஆயாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன அருட்பாக்கியங்களை செய்திருக்கிறான்? ஏற்கனவே சொன்ன அந்த 3 விடயங்கள். யத்தீமாக இருந்தார்கள், ஏழையாக இருந்தார்கள், எதுவும் தெரியாதவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அரவணைப்பை கொடுத்தான். யத்தீமாக இருக்கிற பொழுது, ஏழையாக இருக்கிற பொழுது வசதி வாய்ப்பை கொடுத்தான், தன்னிறைவை கொடுத்தான். அதே போன்று அவர்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கிற பொழுது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். எனவே இந்த பாக்கியங்களை, அல்லாஹு தஆலா செய்த இந்த அருட்பாக்கியங்களை அல்லாஹுவை புகழுகிற விதத்திலே நீங்கள் எடுத்துரையுங்கள் என்று இந்த ஆயாவிலே சொல்லி காண்பிக்கின்றான். இந்த சூறாவிலே இருந்து நாம் பெறும் பயன்களை இப்போது பார்ப்போம். அல்லாஹு தஆலா யதீம்களை அடக்காதீர், அடக்குமுறை செய்யாதீர் என்று சொல்கின்றான். இதன் அர்த்தம் யத்தீம்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நலவு செய்ய வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே ஒருவரிடத்திலே யத்தீம் இருக்கிறார், அந்த யத்தீமை அவர் வளர்க்கின்றார். வளர்க்கிற நேரத்திலே அவருக்கு ஒழுக்கமூட்டுகிற விதத்திலே சில நேரத்திலே அவரை கண்டிப்பது தவறல்ல. சில நேரத்திலே அவரை தண்டிப்பது தவறல்ல. எதற்காக? அவர் நல்ல ஒரு மனிதராக, நல்ல எதிர்காலம் உள்ளவராக, ஒழுக்கமுள்ளவராக, பண்பாடுள்ளவராக வளர வேண்டும் என்பதற்காக. ஒருவர் தன்னுடைய பிள்ளையை எவ்வாறு வளர்க்கின்றாரோ அதே போன்றுதான் அவரிடம் இருக்கக்கூடிய யதீமையும் அவர் வளர்க்க வேண்டும். ஆனால் யதீமுக்கு அவருடைய மனதிலே அவருக்கு யாரும் இல்லை என்பதற்காக அநீதி இழைப்பதற்கு நினைத்தால் அதுதான் தவறு. அதல்லாமல் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை ஒழுக்கமூட்டுகிற விதத்திலே சில நேரங்களிலே நல்லெண்ணத்தோடு கண்டிப்பது தவறல்ல. அதே போன்றுதான் ஒரு யதீமை ஒருவர் ஒழுக்கமூட்டுகிற விதத்திலே அவரோடு நடந்து கொள்வதிலே, கண்டிப்பதிலே தவறு அல்ல. அது இதிலே அடங்காது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா யதீம்களை பற்றி சொல்கிற பொழுது, வஇன் துகாலிதூஹும் ஃபஇஹ்வானுக்கும், நீங்கள் அவர்களை உங்களோடு அல்லது நீங்கள் அவர்களோடு கலந்து கொள்வது பிரச்சனை இல்லை, அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். யதீம்களை கவனிக்கின்ற பொழுது யதீம்கள் சொத்திலே அல்லாஹு தஆலா கடுமையான கட்டளைகளை இட்டிருப்பதனால் சஹாபாக்கள் ஆரம்பத்திலே பயந்தார்கள். யதீம்களுக்கு அவர்கள் செய்து கொடுக்கக்கூடிய உணவை அவர்களுடைய செல்வத்திலிருந்து அவர்கள் கொடுப்பார்கள். யதீம்களுக்கே உரிய பொருளாதாரத்திலிருந்து கொடுப்பார்கள். அதில் ஏதாவது ஒன்று மிஞ்சிவிட்டால் அதை சாப்பிடுவதற்கு பயப்படுவார்கள். ஏன்? யதீம்களுடைய சொத்தை சாப்பிடக்கூடாது என்பதற்காக. அது சில நேரம் பழுதாகி போய்விடும், வீணாக போய்விடும். இதை பற்றி நபி அவர்களிடத்திலே முறைப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள், பிரச்சனை இல்லை, நீங்கள் யதீம்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உணவோடு அவர்களுடைய உணவை கலப்பதிலே தவறல்ல. இங்கே யார் உண்மையாகவே நலவு செய்கிறார், யார் உண்மையாகவே கெடுதி செய்கிறார் என்பதை அல்லாஹு தஆலா அறிவான் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஆயாவாக இறக்கிறான். அந்த விடயத்திலே பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது என்ன சொல்கிறான்? வஇன் துகாலிதூஹும் ஃபஇஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். எனவே உங்களுடைய சகோதரர்கள் யதீம்கள், உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் நலவு நாடுவதை போன்று அவர்களுக்கு நீங்கள் நலவு நாட வேண்டும். உங்களுடைய சகோதரர்கள் விஷயத்திலே நீங்கள் எப்படி அவர்களோடு நீங்கள் கலந்து கொள்ள முடியுமோ, அவர்களுடைய உணவிலே,
அதே போன்று உங்களுடைய உணவிலே அவர்கள் கலந்து கொள்வார்கள். அதே போன்று அவர்களுக்கு பாதிப்பு இல்லாத விதத்திலே நடந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே யதீம்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதன் அர்த்தம் அவர்களை ஒழுக்கமூட்டக்கூடாது என்பது அல்ல என்பதை நாம் சரிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யதீம் தனது தந்தையை இழந்ததன் காரணமாக அவருக்கு ஆறுதல் தேவைப்படும். அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தேவைப்படும். அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது இதுதான் இங்கே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விடயம்தான் இந்த ஆயாவில் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக கேள்வி கேட்பவரை நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். துரத்தாதீர்கள். இது எதற்கு பகரமா என்றால், ஏற்கனவே உங்களை வழி தெரியாதவராக அவன் கண்டு உங்களுக்கு நேர் வழி காட்டினான். அதே போன்று நீங்களும் உங்களிடத்திலே கேட்பவரை நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் அல்லாஹு தஆலா உடன்படிக்கை எடுத்திருக்கிறான். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்திலே நீங்கள் மார்க்கத்திலே எதையும் மறைக்கக்கூடாது, மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்து ஆல இம்ரான் 187வது ஆயாவில் சொல்கிறான், வஇத் அகதல்லாஹு மீசாகல் லதீன ஊதுல் கிதாப். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடமிருந்து அல்லாஹு தஆலா உறுதிமொழி எடுத்திருக்கிறான். லதுபையினுன்னஹு லின்னாஸி வலா தக்துமூனஹ். மனிதர்களுக்கு நீங்கள் வேதத்தை தெளிவுபடுத்த வேண்டும், அதனை நீங்கள் மறைக்க கூடாது. மார்க்கத்தை கேட்டு வருகிற பொழுது கேட்பவருக்கு மார்க்கத்தை மறைக்க முடியாது, அவருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா அதைத்தான் இங்கே சொல்கிறான். ஃபலா தன்ஹர். மார்க்கத்தை கேட்பதாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தை கேட்பவராக இருந்தாலும் சரி, அவரோடு நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். எங்களிடம் இருந்தால் கொடுக்க வேண்டும் யாசிப்பவருக்கு, இல்லை என்றால் நல்ல வார்த்தையை அவருக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். இதே நேரத்திலே யாசிப்பவரை அல்லது கேள்வி கேட்பவரை, மார்க்க விஷயங்களை கேள்வி கேட்பவரை நீங்கள் கடிந்து கொள்ளக்கூடாது என்பதன் அர்த்தம், ஒருவர் ஒழுக்கமில்லாத முறையிலே கேள்வி கேட்கின்றார், அந்த நேரத்திலே அவரை ஒழுக்கமூட்ட வேண்டும் ஒரு ஆசிரியர். அதிலே தவறல்ல, அது தவறு அல்ல. நல்ல முறையிலே அவரை உணர வைப்பது, அவருடைய அந்த கேள்வி கேட்கின்ற முறை பிழை என்று சுட்டி காட்டுவது உண்மையாகவே தவறல்ல. அவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு முடியும், அவரை திருத்துவதற்கு முடியும். அதே போன்றுதான் யாசிப்பவர் வசதி உள்ளவராக இருந்தால், வசதியை வைத்துக்கொண்டு அவர் யாசிக்கின்றார், அவர் யாசிக்க வேண்டிய தேவையில்லை. இப்படியானவரை நீங்கள் இவ்வாறு யாசிக்க கூடாது. யாசிப்பது, பிச்சை கேட்பது, உங்களுடைய தேவையை மற்றவர்களிடத்திலே கேட்பது, நீங்கள் தன்னிறைவு அடைந்திருக்கிற நிலையிலே பாவமானது என்று அவருக்கு அதை சுட்டி காட்டுவது தவறல்ல. இதனை இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆயாவின் அடிப்படையிலே ஒரு ஆசிரியர் மாணவரோடு கற்பவரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், அவரை கண்ணியப்படுத்த வேண்டும். அதுதான் அவரை இன்னும் கல்வியிலே முன்னேறுவதற்கு, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு தூண்டக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக அந்த மாணவன் ஏனைய மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒருவராக மாறுவார். கேட்பவரை துரத்த வேண்டாம் அல்லது கடிந்து கொள்ள வேண்டாம் என்பதன் அர்த்தம், அவரோடு கடுமையான வார்த்தையை நீங்கள் பிரயோகிக்க வேண்டாம் என்பது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். இதுவே தடை செய்யப்பட்டிருக்கிற பொழுது இதைவிட கடுமையான விஷயங்கள், ஒருவரை திட்டுவது, அடிப்பது, அவருடைய சொத்தை பறிப்பது, அவரை தேவை உள்ளவராக மாற்றுவது, இவ்வாறான விடயங்கள் மிகவும் கண்டிக்கத்தக்க, மிகவும் தடை செய்யப்பட்ட விடயங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி ஆயாவிலே அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், வமா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். உம்முடைய ரப்புடைய நிஅமாக்களை பற்றி, அருட்பாக்கியங்களை பற்றி எடுத்துரைப்பீராக, எடுத்து சொல்வீராக. எதற்காக? அல்லாஹு தாலாவுடைய அருட்பாக்கியங்கள் பலவிதமானவை. மார்க்கம் சார்ந்தவைகளாக இருக்கலாம், உலகம் சார்ந்தவைகளாக இருக்கலாம். இவற்றை அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்திருக்கிறான் என்பதை
நாங்கள் மற்றவர்களிடத்திலே எடுத்துச் சொல்கிறோம். இவ்வாறு சொல்கிற பொழுது மற்றவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது ஒரு அன்பு வரும். உதாரணமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உபகாரம் செய்திருக்கிறான், நலவு செய்திருக்கிறான் என்பதை அவன் மற்றவர்களிடத்திலே சொல்கிற பொழுது அந்த நலவு செய்த மனிதரை பற்றிய ஒரு அன்பு, நேசம் மற்றவர்களிடத்திலே ஏற்படும். என்றால் உள்ளங்கள் பொதுவாக நலவு செய்பவர்களை நேசிப்பார்கள். இன்னும் அல்லாஹு தாலா எனக்கு இவ்வாறான நலவுகளை எல்லாம் செய்திருக்கிறான் என்று ஒருவர் எடுத்துரைக்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவின் மீது அன்பு வரும், நேசம் ஏற்படும். இதுதான் நோக்கம். அது ஒரு சொல்பவரையும் நன்றி செலுத்துவதற்கு தூண்டும். கேட்டுக்கொண்டிருப்பவரையும் அல்லாஹுவோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தாலா எங்களுக்கு இவர்களை போன்று இன்னும் அல்பாக்கியங்களை எங்களுக்கும் தருவான் என்ற உணர்வை தூண்டும். அதே நேரத்திலே பெருமை அடிப்பதற்காக அல்லாஹு தாலா செய்திருக்கக்கூடிய நியமாக்களை நான் எடுத்துரைக்கிறேன் என்று வெளிப்படையாக காட்டிக்கொண்டு பெருமை அடிப்பதற்காக செய்யக்கூடாது. ஒருவர் பணிவோடு அல்லாஹுவின் நியமாவை வெளிப்படுத்துவதற்காக நான் இவ்வாறு தவறான வழியில இருந்தேன், அல்லாஹு தாலா எனக்கு நேர்வழி காட்டினான், அல்லாஹு தாலா எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நான் எவ்வாறு ஒரு மடமையில இருந்திருப்பேன் என்று அல்லாஹு தாலாவை புகழ்வதற்காக, போற்றுவதற்காக, அல்லாஹு தாலாவின் நியமாவை எடுத்துரைப்பதற்காக ஒருவர் சொல்வது தவறல்ல. ஆனால் ஒருவர் நான் அப்படி இருந்தேன், இப்படி நான் இப்ப அல்லாஹ் எனக்கு இப்படி இதை செய்திருக்கிறான், அதை செய்திருக்கிறான், எனக்கு இந்த வசதி தந்திருக்கிறான் மற்றவர்களை மட்டம் தட்டுவதற்கு, மற்றவர்களுக்கு முன்னால் பெருமை அடிப்பதற்கு, உனக்கு தரவில்லை எனக்கு தந்திருக்கிறான் பார், இவ்வாறான நோக்கத்திலே சொல்வது பாவமானது. பெருமை அடிப்பது ஒரு மோசமான பண்பு. அப்படி அல்லாமல் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி கூறுகிற விதத்திலே அல்லாஹ்வின் நியமாக்களை எடுத்து சொல்வதிலே எந்த தவறுமே கிடையாது. அது வரவேற்கப்பட்டது. சில நேரத்திலே நாம் அல்லாஹு தாலா செய்த நியமாக்களை சில பொறாமைக்காரர்கள் போன்றவர்களிடமிருந்து மறைக்க முடியும், அதிலே தவறல்ல. அதே நேரத்திலே பொதுவான பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தாலா செய்திருக்கக்கூடிய நியமாக்கள் இது அல்லாஹ் எனக்கு செய்தது, அல்லாஹு தாலா செய்யாவிட்டால் இதனால் அடைந்து கொண்டிருக்க முடியாது என்கின்ற விதத்திலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற விதத்திலே நாம் பேச வேண்டும். அல்லாஹு தாலா சிலருக்கு நிறைய வரப்பாக்கியங்களை கொடுத்திருப்பான். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதை அல்லாஹு தாலா தந்ததை காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹு தாலா தரவில்லை, அதை தரவில்லை, இதை தரவில்லை என்பதிலே தான் அவர்களுடைய கவனம் இருக்கும். அதைத்தான் மக்களிடத்திலும் பேசிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களை விட நிறைய நியமாக்கள் கொடுக்கப்பட்டிருப்பவர்களை பற்றி பார்த்துவிட்டு இவர்களுக்கெல்லாம் இப்படியான நியமாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எனக்கு அது கிடைக்கவில்லையே என்பதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத நியமாக்களை பற்றி யோசிக்க மாட்டார்கள். இது தவறு. அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, சூரத்து நஜ்முடைய 32வது ஆயா. நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள், இறையச்சமுள்ளவர் யார், யார் அல்லாஹுவை பயப்படுகிறார் என்பதை அல்லாஹ் நன்கறிவான், அவன் அறிவான் என்று சொல்கின்றான். இங்கே உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்பதற்கும் இங்கே உங்களுடைய அருட்பாக்கியங்களை அல்லாஹ் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களை நீங்கள் எடுத்துரையுங்கள் என்பதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. இரண்டுக்கும் இடையிலே முரண்பாடு இல்லை. அது ஒரு விடயம், இது ஒரு விடயம். இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதைப் போல ஒரு மனிதன் அல்லாஹ் தனக்கு அருளி இருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களை எடுத்துச் சொல்கிறான். அதனுடைய நோக்கம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதல்ல. உதாரணமாக ஒரு மனிதர் என்ன செய்கிறான், அவன் தொழுவதாக, நோன்பு பிடிப்பதாக, ஜக்காத் கொடுப்பதாக, ஹஜ்ஜு செய்வதாக எல்லாம் எடுத்து பேசுகிறான். இதெல்லாம் தான் இவ்வளவு தொழுகிறேன், நிறைய தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், நிறைய ஜக்கா கொடுக்கிறேன், நிறைய ஹஜ்ஜு செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன் என்று தன்னை பற்றி தான் நிறைய செய்கிறேன் என்று காண்பித்துக் கொள்வதற்காக அல்லது சொல்லிக் கொள்வதற்காக, தன்னை பற்றி தானே பெருமிதம் அடைந்து கொள்வதற்காக ஒருவர் சொல்வாரேயானால் இதுதான் தஸ்கியா. இதுதான் ஒருவர் தன்னைத்தானே தூய்மையானவர் என்று காட்டிக்கொள்வது. இதெல்லாம் அல்லாஹு தாலா அவருக்கு தௌஃபீக் செய்ததனால் நடந்தது என்பதை
அவர் விட்டுவிட்டு என்ன சொல்கிறார், தான் இதெல்லாம் செய்கிறேன் என்று சொல்கிற பொழுது இதுதான் தடை செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் ஒருவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், நான் இப்படி எல்லாம் இருந்தேன், அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டினான், நான் இப்படி கஷ்டத்தில் இருந்தேன், அல்லாஹு தாலா எனக்கு வசதியை கொடுத்தான். இவ்வாறு சொல்வது தவறல்ல. இதைத்தான் இங்கே வாமா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்தித் என்ற ஆயாவும் சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே வத்துஹா வல்லைலி இதா சஜா என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று இரண்டு பெரும் அத்தாட்சிகளிலே, தன்னுடைய அத்தாட்சிகளில் இரண்டு பெரும் அத்தாட்சிகளிலே சத்தியம் செய்திருக்கிறான். இந்த இரண்டு பெரும் அத்தாட்சிகளும் அல்லாஹு தாலா ரப், அவன் இருக்கிறான், அவனுடைய ஞானம், அவனுடைய அருள், கருணை இதற்கு ஆதாரமாக இருக்கின்றன. அல்லாஹு தாலா இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்கிறான். அல்லாஹு தாலா எதற்காக இதை சத்தியம் செய்திருக்கிறான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்கிறான் சத்தியம் செய்து. நபி அவர்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடியதை கொடுக்க இருக்கிறான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக, மறுமையிலே அவர்களுக்கு கூலியிருப்பதாக சொல்லக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. அதாவது நபித்துவத்தையும் மறுமை வாழ்க்கையும் உறுதிப்படுத்துகின்ற விதத்திலே இந்த சத்தியம் அமைந்திருக்கிறது. அதேபோன்று இங்கே சத்தியம் செய்யப்படுகிற இரண்டு அல்லாஹ்வின் படைப்புகள் இரவும் பகலும். இது இந்த இரண்டும் எவ்வாறு இங்கே சத்தியம் செய்யப்பட்டு சொல்லப்படுகிற விடயத்துக்கு ஒத்திருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது காலை நேரத்திலே, முற்பகலிலே என்ன இருக்கும்? ஒளி இருக்கும். இந்த ஒளி எதற்கு பிறகு வருகிறது? இரவின் இருளுக்கு பிறகு வருகிறது. அதே போன்றுதான் வஹி என்கின்ற ஒளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வராமல் சில நாட்கள் தடைப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அந்த வஹி எனும் ஒளி அங்கே வருகிறது. வஹி வராமல் தடைப்பட்டிருந்த பொழுது காபிர்கள் என்ன சொன்னார்கள்? முஹம்மத், அவருடைய ரப் முஹம்மதை கைவிட்டு விட்டார். அல்லாஹ் தஆலா இல்லை, கைவிடவில்லை. எவ்வாறு இரவின் இருளுக்கு பிறகு ஒளி வருகிறதோ அதே போன்று அந்த இரவிலும் அந்த ஒளியிலும் சத்தியம் செய்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இந்த வஹி நபி அவர்களுக்கு தொடரும். சில நாட்கள் தடைப்பட்டாலும் அது தொடரும். எவ்வாறு இரவின் இருளுக்கு பிறகு பகலின் ஒளி வருகிறதோ அதனை அல்லாஹு தாலா பிளந்து கொடுக்கிறானோ அதே போன்று அறியாமையிலிருந்து, ஷிருக்கிலிருந்து, அந்த 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 அறியாமை ஷிர்க் என்ற இருள்களிலிருந்து அல்லாஹு தாலா அந்த இருள்களை நபித்துவத்தின் மூலமாக, வஹியின் ஒளியின் மூலமாக பிளந்து விடுகிறான், அதை மாற்றி விடுகிறான். எனவே அல்லாஹு தாலா தொடர்ந்தும் இரவை வைப்பதில்லை, அவர்களுக்கு பகலை கொடுக்கிறான். அதே போன்றுதான் அல்லாஹு தாலா தொடர்ந்தும் வஹியை அவ்வாறு தடை செய்வதில்லை. மனிதர்களுக்கு தேவையான விடயங்களை வஹி மூலம் அல்லாஹு தாலா வழிகாட்டுகிறான் என்று அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அதாவது சத்தியம் செய்கிற அந்த விடயங்களுக்கும் சத்தியம் செய்யப்பட்டு சொல்லப்படுகிற விடயங்களுக்கும் இடையிலே தொடர்பு இருப்பதை அவர்கள் இணைத்து காட்டியிருக்கிறார்கள். மா வத்தஅக ரப்புக வமா கலா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வராததன் காரணமாக இந்த ஆயா இறக்கி அருளப்பட்டது என்றிருக்கின்ற பொழுது, அல்லாஹு தஆலா இடமிருந்து தான் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்படுகிறது, நபி அவர்களிடமிருந்து அல்ல என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. நபி அவர்களாக அதை சொல்வதாக இருந்தால் அது தடைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த நிகழ்வின் மூலமாக இந்த குர்ஆன் அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் அவர்களால் அதை சொல்ல முடியும். இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா வலல் ஆஹிரத்து ഖൈറുல் லக மினல் ஊலா, ஊலாவை விட ஆஹிரா உங்களுக்கு சிறந்தது என்று சொல்கிறார். ஊலா என்பது ஆரம்பமானது, துனியா, உலகம். இதைவிட ஆஹிரா உங்களுக்கு சிறந்தது.
உலகம் எவ்வளவுதான் ஒரு மனிதருக்கு கிடைத்தாலும் அவருக்கு ஆகிராவில் சுவர்க்கம் கிடைக்குமாக இருந்தால் அது மிகச்சிறந்தது. அதில் சந்தேகமில்லை. ஆனால் இது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் அல்ல. அங்கே அல்லாஹு தாலா யாரை பார்த்து சொல்கிறான்? உங்களுக்கு. உங்களுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதே போன்று நபி அவர்களை பின்பற்றுகின்றவர்களுக்கு, அவர்களை ஈமான் கொண்டவர்களுக்கு தான். அதல்லாமல் காவிர்களுக்கு இது சிறந்ததா? நிச்சயமாக இல்லை. மறுமை நாள் சிறந்ததாக இருக்குமா? இல்லை. நரகம் அவர்களுக்கு மோசமானதாக இருக்கும். இந்த உலகம் தான் அவர்களுக்கு சொர்க்கம். மறுமையிலே நரகம் ஒரு கஷ்டமான வாழ்க்கையாக இருக்கும். அல்லாஹ் தஆலா பொதுவாக சொல்லாமல் என்ன சொல்கிறான்? வலல் ஆஹிரத்து கைருன் லக, உங்களுக்கு சிறந்தது. மினல் ஊலா, உலகத்தை விட, ஊலாவை விட, ஆஹிரா இறுதியானது, ஆரம்பமானதை விட உங்களுக்கு சிறந்தது. நபி அவர்களுக்கு சிறந்தது என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுபவர்களுக்கும் சிறந்தது. மூமின்களுக்கு சிறந்தது. அவர்களுக்கு அங்கே சொர்க்கம் இருக்கிறது. இந்த உலகம் அவர்களுக்கு சிறைச்சாலை. ஆனால் மறுமையிலே அவர்கள் நிம்மதி அடைவார்கள். ஆனால் காவிர்களுக்கு அவர்கள் எவ்வளவுதான் கஷ்டத்தில் இருந்தாலும், துன்பத்தில் இருந்தாலும், இந்த உலகம்தான் அவர்களுக்கு மறுமையை விட சிறந்தது. இந்த உலகத்திலே குறுகிய இந்த வாழ்க்கை, அற்பகால வாழ்க்கை, சொற்பகால வாழ்க்கை அவர்கள் இருக்கக்கூடிய சிறந்த வாழ்க்கை. அவர்களுக்கு மன நிம்மதி இல்லாவிட்டாலும், வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாவிட்டாலும், அதைவிட மோசமான ஒரு நிலை மறுமையிலே அவர்களுக்கு ஏற்பட இருக்கிறது. அல்லாஹு தஆலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா என்று சொல்கின்றான். அதாவது அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுப்பான், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். நீங்கள் பொருந்திக் கொள்ளும் வரையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுப்பான் என்பது அதன் அர்த்தம். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மாவிலே மறுமையிலே யாரும் நரகத்துக்கு செல்வதை விரும்ப மாட்டார்கள். அந்த வகையிலே எல்லாரும் சொர்க்கம் போவார்கள் என்று சிலர் தவறாக விளங்கி இருக்கிறார்கள் என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், இதற்கான பதில் என்னவென்றால், அல்லாஹு தஆலா எதை விரும்புகிறானோ, எதை பொருந்திக் கொள்கிறானோ அதைத்தான் நபி அவர்களும் பொருந்திக் கொள்வார்கள். அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களை, மோசமானவர்களை, பாவிகளை தண்டிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அவர்கள் செய்த பெரும்பாவங்களுக்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா விரும்பாததை, அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ளாததை அவர்கள் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள் ஒருபோதும். எனவே இது ஒரு மிக மோசமான மடமையும் தெளிவான பொய்யுமாக இருக்கிறது என்று அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே நபி அவர்களுக்கு செய்த 3 அருட்பாக்கியங்களை ஞாபகப்படுத்துகிறான். அதற்கு பதிலாக இன்னும் 3 உபதேசங்களை நபி அவர்களுக்கு செய்கின்றான். அல்லாஹு தஆலா நபி அவர்களை யதீமாக பெற்றுக்கொண்டு அரவணைப்பு கொடுத்தான். எதுவும் தெரியாதவராக பெற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்தான், நேர்வழியை கொடுத்தான். வசதி இல்லாதவராக பெற்றுக்கொண்டு அவரை வசதி உள்ளவராக, தன்னிறைவு அடைந்தவராக மாற்றினான். அதே போன்று நீங்கள் யதீமுக்கு அடக்குமுறை செய்யக்கூடாது, கேட்டு வருவரை தடுக்கக்கூடாது, துரத்தக்கூடாது, கண்டிக்கக்கூடாது, கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது. வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உம்முடைய ரப்பின் அருட்பாக்கியங்களை உரைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். இதை பற்றி நாம் ஏற்கனவே விளக்கத்திலே பார்த்திருந்தோம். இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய இன்னொரு விடயத்தை நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா என்று சொல்கிறான். உங்களை யதீமாக கண்டு உங்களுக்கு அரவணைக்கவில்லையா? உங்களை அரவணைக்கவில்லையா என்று அல்லாஹ் சொல்லவில்லை. பொதுவாக அரவணைக்கவில்லையா என்று கேட்கின்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதீமாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அரவணைத்தான், நபி அவர்களையும் அரவணைத்தான். அதே போன்றுதான் நபி அவர்கள் மூலமாக இன்னும் பல பேரை அல்லாஹு தஆலா என்ன செய்திருந்தான்? மூமின்களை அரவணைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு அரவணைப்பு கொடுத்தான். யாரை வைத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து. உங்களை யதீமாக அல்லாஹு தஆலா கண்டான். எனவே அவன் அரவணைத்தான் என்றால் உங்களை மட்டுமல்ல, உங்களை அரவணைத்தான். உங்கள் மூலமாக, நீங்கள் யதீமாக இருந்து உங்கள் மூலமாக இன்னும் பல பேரை அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான்? அரவணைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா எதுவும் தெரியாதவராக உங்களை பார்த்தான், தால்லாக பார்த்து நேர்வழி காட்டினான். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு நேர்வழி காட்டினான். உங்கள் மூலமாக இன்னும் பலருக்கு நேர்வழி காட்டினான் என்பதும் அதிலே அடங்கும் என்றால் அல்லாஹு தஆலா ஹதாக்க, உங்களுக்கு நேர்வழி காட்டினான் சொல்லி ஃபஹதா, நேர்வழி காட்டினான் என்று. அப்ப இது பல ஒரு விசாலமான கருத்தை தருகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா உங்களை தேவை உள்ளவராக கண்டான். உங்களுக்கு அதாவது ஃபஅக்னா, செல்வந்தராக, தன்னிறைவு பெற்றவராக தன்னிறைவை கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கே அல்லாஹு தஆலா உங்களுக்கு தன்னிறைவை கொடுத்தான், உங்கள் மூலமாக இன்னும் பல பேருக்கு தன்னிறைவை கொடுத்தான். எங்களுக்கு தெரியும் யுத்தங்கள் நடந்தது, அதன் மூலமாக நிறைய கனிமாக்கள்
கிடைத்தன. வறுமையில் இருந்த நபித்தோழர்கள் நன்மையில் இருந்தவர்களுக்கு அங்கே தன்னிறைவு பிற்காலத்தில் கிடைத்தது. வஅதகுமுல்லாஹு மகானிம கஸீரத்தன் தஅഖுதூனஹா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைய கனிமாக்களை வாக்களித்திருக்கிறான், அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே இது பொதுவாக அல்லாஹு தஆலா உங்களை என்று மாத்திரம் சொல்லாமல், உங்களை உங்களுக்கு நேர்வழி காட்டினான், உங்களுக்கு தன்னிறைவை கொடுத்தான், உங்களுக்கு அரவணைப்பு கொடுத்தான் சொல்லாமல், பொதுவாக அரவணைப்பு கொடுத்தான், நேர்வழி காட்டினான், தன்னிறைவை கொடுத்தான் என்பதிலிருந்து உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் மூலமாக இன்னும் பலருக்கும் என்பதை அது குறிக்கிறது. அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்கிறான்? நபி அவர்களை யதீமாக கண்டு அவர்களுக்கு அரவணைப்பு கொடுத்தான், என்னென்ன விஷயங்கள் நியமாக்களை சொன்னதாக சொல்லி காட்டுகிறான் குர்ஆன். இது அல்லாஹு தாலாவுடைய பண்பு என்றால் அவன் தான் இறைவன். அப்படித்தான் நாங்கள் இறைவனை மதிக்க வேண்டும். அல்லாஹு தாலா தான் செய்த அருட்பாக்கியங்களை சொல்லி காட்டுவதிலே பிழையில்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் செய்த ஒரு விடயத்தை இன்னொருவருக்கு சொல்லி காட்டுவது தவறு. அதன் மூலமாக அவரை நாங்கள் தாழ்த்துவது தவறு. அதனை அல்லாஹு தாலா குர்ஆனிலே கண்டித்திருக்கிறான். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னான்? அலம் நுரப்பிக ஃபீனா வலீதா, சிறு பிராயத்திலிருந்து உங்களை நாங்கள் வளர்க்கவில்லையா என்று ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்டான். எனவே இங்கே அல்லாஹு தாலா ஃபிரௌனை இகழுகிற விதத்திலே தான் இதை சொல்லி இருக்கிறான். ஃபிரௌன் கேட்ட நோக்கம் வித்தியாசமானது. ஆனால் அல்லாஹு தாலா கேட்பது, இதையெல்லாம் அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கிறான், இன்னும் இதை தந்த அல்லாஹு தாலா இன்னும் உங்களுக்கு தருவதற்கு போதுமானவன் தர இருக்கிறான் என்பதென்ற நோக்கத்திலே அல்லாஹு தாலா சொல்ற ரெண்டுக்கும் வித்தியாசம் கூட இருக்கிறது. எனவே ஒரு படைக்கப்பட்ட மனிதன் மற்றவர்களுக்கு தான் செய்ததை சொல்லி காட்டுவது அது மற்றவர்களுக்கு நோவினையாக இருக்கும். அது அந்த மனிதனுக்கு பாவமானதாகவும், அது ஒரு குறை, அது தவறு, மோசமான பண்பு. அதே நேரத்தில் படைப்பாளன் அவ்வாறு செய்வது அது மோசமான பண்பு அல்ல. அவன் படைப்பாளன், அவன் இறைவன், அவனுக்கும் படைப்புக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் என்பதை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹு தஆலா ஃபஹத்திஸ் என்று சொல்ல வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான். ஃபஹப்பிர் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. ஹதீஸ் என்று சொல்கிற பொழுது அதனை சொல்லிக்கொண்டிருப்பதை, அது தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருப்பதை குறிக்கும், மறக்காமல் இருப்பதை குறிக்கும். எனவே தொடர்ந்து சொல்வதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் அல்லாஹு தாலா இங்கே தெரிவு செய்திருக்கிறான். எனவே அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்க வேண்டும், அதற்கு நன்றி செலுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா ரப்புக என்ற சொல்லைத்தான் பயன்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் என்று சொல்லவில்லை. இந்த ரப்புக, ரப் என்ற சொல் எதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், பொதுவாக இங்கே அல்லாஹு தாலாவுடைய இரக்கத்தை, அன்பை அல்லாஹு தாலா கவனிக்கிறான் என்பதை குறிப்பதை சுட்டி காட்டுகின்ற விதத்திலே தான் இந்த சொல் அமைந்திருக்கிறது. உம்முடைய ரப், உம்முடைய இரட்சகர், உம்முடைய இரட்சகன் உம்மை கைவிடவில்லை, உம்முடைய இரட்சகனுடைய நிஅமாவை பற்றி எடுத்துரைப்பீராக. நாம் கேட்ட விடயங்களை அல்லாஹு தாலா எனக்கு பயனுள்ளதாக, நான் பேசிய விடயங்களை எனக்கு பயனுள்ளதாக, நன்மை தரக்கூடியதாக ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.